தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தையும் உபதேசத்தையும் கூறிய பிறகு அவர்களுக்கு வரும் அனைத்து சோதனைகளிலும் அவர்கள் இன்னும் சத்தியத்தை பலமாய் அறிந்து விசுவாசத்திலும் தெய்வீக பலத்திலும் உறுதிப்படும் போது அவர்கள் உறுதியாய் நின்றதற்கு தக்கதாய் நல்ல பலனை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெறுவார்கள் மற்றும் இந்த பூமியிலும் சுகித்து வாழ்ந்திருப்பார்கள். அல்லாமல் நாம் சத்தியத்தையும் தெய்வீக அன்பையும் விசுவாசத்தையும் பற்றி கூறிய பிறகு அல்லது சபையில் சத்தியத்தையும் வசனத்தையும் கேட்டு உணர்ந்து சிறிது காலம் நிலைத்திருந்த பிறகு அவர்களுக்கு வருகிற சோதனைகளிலும் வேதனைகளிலும் உறுதியாய் பிதாவாகிய தேவனுக்குள் நிலைத்திராமல் சொந்தத்தையும் பந்து ஜனங்களையும் சிநேகிதரையும் பார்த்து அவர்கள் வாயின் வார்த்தைகளின் மூலம் பழி விலகின பேச்சுக்கும் இருதயத்திற்கும் இடம் கொடுத்து பிதாவாகிய பரலோக தேவனை விட்டு விலகி சென்றால் அவர்கள் நஷ்டமடைவார்கள். தேவன் கொடுக்கும் பரலோக நன்மையை பெறாமலும் இருப்பார்கள். அவர்களை இரட்சிப்புக்குள் சத்தியத்தை கூறி வழிநடத்தியவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியிலும் விதத்திலும் பாடுகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் உண்டு. ஆனால் அவை அனைத்தும் நம் உறுதி தன்மையை பரிசோதித்து நம்மை உன்னத தேவனுக்கு நேராக வழி நடத்தும் என்பதை உணர்ந்து கொள்வோம். God bless you.